வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் நோக்கன் கார்னர்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கு. அந்த வரிசையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஆன் டைமில் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அடுத்து ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வருமா இல்லையா, ஃபைனல் அலாட்மெண்ட் எப்போ இருக்க சான்ஸ் இருக்குது, காலேஜ் ஓப்பனிங் எப்போ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, காலேஜ் ஓப்பனிங் அந்த டேட்டில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபீஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் முதற்கொண்டு டே ஒன்லேயே நம்ம பே பண்ணணுமா, ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டை இன்கேஸ் நான் சீட்டை கேன்சல் பண்ணேன்னா சர்டிஃபிகேட்டை போய் நான் உடனே கேட்குறப்போ எனக்கு கொடுப்பாங்களா, ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ரீஃபண்ட் எப்போ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற வரைக்கும் ஃபுல்ஃபில்லாக பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஆன்கோயிங் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சரியா. ஆஃப்லைனில் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேக்கன்சி அதிகமாக இருந்ததுனால ஆஃப்லைனுக்கு கவுன்சிலிங்க்கு வாங்கன்னு சொல்லி நமக்கு மினிமம் ஒரு 7,000 மெம்பர்ஸை இப்போ 2 டேஸாக கூப்பிட்டுருந்தாங்க சரியா. இன்னையோட அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் லிஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் முடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய ஹியூஜ் நம்பர்லாம் கம்ப்ளீட் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிக்கு மட்டும்தான் சீட்ஸுங்கிறது இருந்தது. பிசிக்கு பார்த்திங்கன்னா 141 இருந்தது நேற்றுக்கு நைட்டு, இன்றைக்கி காலையில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிற வரைக்கும். எம்பிசிக்கு 57 சீட் இருந்தது, பிசிஎம்க்கு 37 சீட் இருந்தது. இவ்வளோ தான் இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்த ஸ்டேட்டஸு. இன்றைக்கி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலை. நேற்று 37 தான் வேக்கன்சி, இன்றைக்கி 37 தான் வேக்கன்சி. எம்பிசியில் மட்டும் ஒரு 26 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நம்பர் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 26 சீட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நேற்று எம்பிசியில் 57 வேக்கன்சி, இன்றைக்கி 31 தான் இருக்குது சரிங்களா. பிசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹியூஜ் நம்பர் வேக்கன்சி இருக்குது, ஆனால் ஃபில் ஆகலை. 140 வேக்கன்சி இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி கவுன்சிலிங்கில் மொத்தமாக 11 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்னும் 130 சீட்டு வேக்கன்சி இருக்குது. ஸோ பிசிஎம், பிசி, எம்பிசி இந்த 3 கேட்டகரியிலையும் இன்னும் 198 சீட்டு வேக்கன்சி இருக்குது. அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸில் 7.5%லேயும் வேக்கன்சி இருக்குது, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் வேக்கன்சி இருக்குது. ஸோ ஆனால் பெரிய வேக்கன்சி கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கிறதுனால எவ்வளோ பேர் இருக்கோ வேக்கன்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கால்ஃபர் பண்ணி கூட அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அதை பற்றின அப்டேட் அடுத்தடுத்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஃபைனல் அலாட்மெண்ட் எப்போ சார் வரும், அது தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அலாட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 or 7 டேஸில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக 6 or 7 டேஸில் வந்துடும். 6 or 7 டேஸுங்கிறது நெக்ஸ்ட் வீக் தான். நெக்ஸ்ட் வீக் நம்ம எண்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஃபைனல் அலாட்மெண்ட். ஏன்னா ப்ராசஸ் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று. ஏன்னா பிசியில் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேகன்சிங்கிறது இருக்குது. ஒன்று இவங்க ஸ்பாட் அட்மிஷனை ரிமைனிங் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். பிசி, எம்பிசி அண்ட் பிசிஎம் சரிங்களா. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வாங்கன்னு சொல்லி ஸ்பாட் அட்மிஷன் கூட ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். இல்லை மறுபடியும் ஆஃப்லைன் லிஸ்ட் கூட ஒன்று கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இனி மறுபடியும் கண்டக்ட் பண்ணால் கூட மேக்ஸிமம் ஃபில் ஆகிறது ஒரு கொஷின் ஏரியா தான் இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ பேரை கூப்பிட்டு கூட அந்த சீட்டு ஃபில் ஆகலைன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பலை அல்லது வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. எஸ்சி, எஸ்சிஏ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் இதிலெல்லாம் சீட்ஸ் கிடையாது ஓகேவா. ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் கண்டிப்பாக நாம் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு 5-6 நாளில் எதிர்பார்க்கலாம்னு நம்ம விசாரித்த வரைக்கும் தகவல் இருக்குது. ப்ளஸ் காலேஜ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு எப்போ சார் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் 13 காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் விசாரித்த வரைக்கும் அஃபீஷியல் ஸ்ட்ரென்த் தகவல். ஆனால் இது கம்ப்ளீட் பண்ணப்படலை, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் சரியா. இதோட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனுங்கிறது நமக்கு TNAU தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். நாம் விசாரித்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இது ஒரு அப்ராக்சிமேட் டேட்டு தான். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது சார் உங்களுக்கு செப்டம்பர் 13 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சார், காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷனும் காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 2 டேஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்கேஸ் சீட்டை நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுறப்ப ஃபைனும் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை உடனே வாங்கிக்கலாம். போயினீங்க அப்படின்னா நான் சீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்டேஷன் லெட்டரை எழுதி கொடுக்கணும், உங்களோட ஃபைனல் அலாட்மெண்ட்டை கொடுத்து அந்த ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்கணும். தென் உடனே சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ரீஃபண்ட் மட்டும் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 months ஆகும். லாஸ்ட் இயர்லாம் 2 months ஆகும் கூட ஒரு சில பேருக்கு ரீஃபண்ட் ஆகாமல் இருந்தது. அப்புறம் மறுபடியும் ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுத்து அந்த ரீஃபண்ட் ஆச்சு சரிங்களா. ஸோ அதுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் ஸோ எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம உடனே வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இன்னும் சம்மந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.